Students, my name is your scientist. நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது எப்படி நம்ம சூரியன் கிராவிட்டியை வச்சு இப்படி நம்ம எர்த்தை சுற்றி வருதோ அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ரப்பர் மாதிரியான ஆப்டிக்கலை வச்சிடுறோம். ஒரு கட்டி வச்சுருங்க. அதில் ஹெவியான ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுருங்க. அது பக்கத்தில் ஒரு சின்னோண்டு அதை விட கொஞ்சம் கம்மியான வச்சுட்டிங்கன்னா அதை சுற்றி வரும். இது கிராவிட்டியில் நம்ம சன் எப்படி சுற்றி வருது இது மாதிரி தான். அது நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றுது. அந்த இது ஒரு சின்ன சர்ஃபேஸ். அந்த தின்னான சர்ஃபேஸ்க்குள்ளே தான் இந்த எல்லாமே. அது ஒரு 3D டைமென்ஷன். நம்ம அந்த 3D டைமென்ஷனில் இது விழுவும் போது இதெல்லாம் சுற்றி ஒரு இது மாதிரி வெயிட் மாதிரி தான். இது அப்படியே ஒரு சைடாக போயிட்டே இருக்குமா. அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மில்கி வே கேலக்சியில் இதுதான் ஒரு சென்டர். இதில் சுற்றுற இந்த மாதிரி ஸ்பைரலான விஷயங்களில் ஒரு சின்னோண்டு புள்ளி தான் நம்ம அப்படியே சுற்றி வர்றது. இப்படி சுற்றுறதுக்கே பல கோடி மில்லியன் வருஷங்களாக இருக்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இது நீங்கள் கூட வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஒரு ரப்பர் மாதிரியான இதை வச்சு அதில் ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு ரவுண்டாக இருக்கணும். அதெல்லாம் அதை அவங்க வச்சு இன்னொரு ஹெவியாக இருக்கிற ஒரு இதை வச்சிங்கன்னா அது அப்படியே சுற்றும். அதை வச்சு இதுதான் கிராவிட்டி எப்படி நம்ம சன் சுற்றுதோ அதெல்லாம் ஏற்கனவே கம்பைன் ஆகி வெடித்து போய் அப்புறமா அது கிராவிட்டியெல்லாம் இருக்குது. தேரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இது ஒரு வகையான இது ஃபிசிக்ஸ் படி இது இப்படி இருக்கிறதுனால இப்படி வரும். உங்களுக்கு புரிஞ்சுல? திஸ் இஸ் மை ஃபஸ்ட் கிளாஸ். See you tomorrow.